எரியுது ஆப்பாவது, எரியுது ஆப்பாவது. பரவாயில்லையே, ஆப்பாவது எரியுதே. பா என்ன பண்ற? இல்லம்மா, பாத்ரூம் போயிட்டு வந்து லைட் ஆஃப் பண்ண ஆஃப் ஆகுது. ஆனா நேத்து நைட்டு பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் ஆச்சுமா. அதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஷோ, இதாவது உளறிக்கிட்டு வாப்பா இங்க. என்னடி இவ்ளோ கடுப்பா வந்து உட்கார்ற? அம்மா, நம்ம வீட்டு மேல குடியிருக்கார்ல ஜெய். ஆமா, அந்த தம்பிக்கு என்ன? அவர் ரொம்ப பாவமா. ஆமாண்டி, நேத்து கூட அந்த தம்பியை லவ் பண்ற பொண்ணு இல்ல, அவனை புடிச்சு கத்திட்டு இருந்துச்சு. நான் விடுவேனா? பதிலுக்கு வச்சு செஞ்சுட்டேன்ல. என்னது கத்துச்சா? அடுத்த தடவை கத்துச்சுனா சொல்லு, குடும்பத்தை கொளுத்திடுறேன் நானு. உண்மை தெரிஞ்சா நம்மளே கொளுத்திடுற இருக்கு. அப்பா அதெல்லாம் விடுங்கப்பா. அம்மா, அவரு அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றாராம். அவங்க அவர் ஏதாச்சும் வேலை வாங்கிட்டே இருப்பாங்களாம், இதை பண்ணு அதை பண்ணுன்னு. இங்க நம்ம அவரை 3வது மனுஷங்க மாதிரி ட்ரீட் பண்றோம்னு ரொம்ப ஃபீல் பண்றாருமா. அச்சச்சோ, அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்லாம அவர் வீட்ல அவர் செல்லம்மா சொரிமுத்து சொரிமுத்துன்னு கூப்பிடுவாங்களாம். அதை நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். இங்க அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றாராம். ஆமாமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது அவர் போன்ல பேசிட்டு இருந்தாருப்பா, ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி. அதை நான் கேட்டுட்டேன். ஓ அப்படியா? டே சொரிமுத்து, சோபா கீழே ஒரு 8 நாள் வந்துருச்சு. நீ எடுக்க வேணாம், சோபாவை தூக்கு, நான் எடுத்துக்கிறேன். எட்டனாவெல்லாம் காலாவதியாய் பல வருஷம் ஆச்சரா. கிராய் சென்ட் போக்கா எடுத்துட்டேன். தேங்க்ஸ். டேய் சுரிமுத்து, தண்ணி போட்டு தொடடா. பழக்கம் இல்ல. டேய், டேபிளுக்கு தண்ணி போட்டு தொடக்க சொன்னேன். டேய் சொரிமுத்து, என்ன சார்? வண்டியை ஓட்டணும்டா. அது என்னோட ஃப்ரண்ட் பிரேக் இவ்வளவு லூஸா இருக்கு. அது கிளட்ச். அது என்னமோ சரி பண்ணி வச்சிரு. சரியா? அப்படியே நம்ம வண்டியை தொடச்சு வச்சிடறா. சொரிமுத்து, கடைக்கு போயிட்டு வாப்பா. டேய் சுரிமுத்து, இந்த ஃபேனை மட்டும் தொடச்சிருப்பா. சொரிமுத்து, கடைக்கு போறதுக்கு முன்னாடி சோபா தூக்கி கீழே தொடச்சு விட்டுருனா. சொரிமுத்து, வண்டியை தொடக்க சொல்லுனேன். அது தொடக்கி முடிச்சுட்டு தான் கடைக்கு போகணும். சொரிமுத்து, மேல வடகம் காய வச்சிருக்கேன்ப்பா, போய் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துறியா? ஏமா, ஏதோ கரண்ட் பில் கட்டணும்னு சொன்னல, அதையும் அப்படியே சொரிமுத்துட்டே கொடுத்துருமா. சரிங்க. என்னடா சொரிமுத்து, ரேஷன் கடைக்கு போக சொன்னா திரும்பி வந்துட்டு இருக்க? நிறுத்துங்க மேம். இப்படி மாறி மாறி சொரிமுத்து சொரிமுத்து சொரிமுத்துன்னு கூப்பிடுறீங்க. இந்த பேருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு தெரியுமா? நாங்க மாறி மாறி பரம்பரையா தாத்தனுக்கு அப்பனுக்கு இதே பேரை தான் வச்சுட்டு இருக்கோம். என் பூட்டனுக்கு என் முப்பாட்டன், என் முப்பாட்டனுக்கு என் பாட்டன், என் பாட்டனுக்கு என் தாத்தன், என் தாத்தனுக்கு எங்க அப்பா எனக்கு, நான் என் பிள்ளைக்கு இதே பேர் தான் வைப்பேன். சாமி பேரு. இருந்தாலும் வெளியூர் போய் வேலை பார்க்கறமே பயலுகெல்லாம் கிண்டல் பண்ணுவானுன்னு சொல்லிட்டு ஸ்டைலா ஜெய் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்ப நீங்க என்ன வாய் நிறைய ஆசையா சொரிமுத்து சொரிமுத்துன்னு கூப்பிடுறப்போ உங்களை பாக்குறதுக்கு எங்க அப்பா ஐயங்கால மாதிரியும், உங்களை பாக்குறதுக்கு எங்க ஆத்தா ஆர்மொத்தமா மாதிரி இருக்கு. அப்புறம் எப்படி எனக்கு இது வேற இடம் மாதிரி தோணும்? என் சொந்த வீடு மாதிரி தான் தோணும். ஏன் சொந்த வீட்டுல தங்கி நான் வேலைக்கு போறதுக்கு யாரும் என்கிட்ட மாசம் 5000 ரூபாய் வாடகை கேட்க மாட்டாங்க, துணி காய போறதுக்கு 100 ரூபாய் கேட்க மாட்டாங்க, அட்வான்ஸ் வாங்கி வச்சு 6 மாசம் புடிச்சு வைக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பையன் வெளியூர் போய் வேலை பார்த்து கஷ்டப்படுறானே, கை செலவு கொஞ்சம் கூட மாட கொடுத்து வைப்போன்னு கை செலவுக்கு 5 லட்சம் 10 லட்சம் தருவாங்க. உங்களுக்கு எப்படி சார் வசதி? எப்பா இப்ப என்னதான் சொல்ல வர? அதான் சார், இப்ப நீங்க நான் மாறி மாறி சொரிமுத்து சொரிமுத்துன்னு கூப்பிடுறது இந்த வீடு என்னோட வீடு மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. அதனால இப்ப என்ன பண்றீங்க, என்ன ஒரு 3வது ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. இல்லையா வாடகை கேட்காதீங்க, அட்வான்ஸ் திருப்பி கொடுங்க, ஒரு 5 லட்சம் அமௌண்ட் மட்டும் திருப்பி கொடுத்துருங்க. சாரிப்பா, என் பொண்ணோட பேச்சை கேட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். அட்வான்ஸ் மட்டும் கேட்டுறாதப்பா. இல்லங்க தம்பி அழுவாதப்பா, இனிமேல் அப்படிலாம் கூப்பிட மாட்டோம். தேங்க்ஸ். கரண்ட் பில்ல நீயே கட்டிரு. இனிமே தம்பிக்கிட்ட எந்த வேலையும் கொடுக்க கூடாது. சரியா? பூட்டு பிளான்ல சுதப்பிருச்சு.